ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாயில் 1/4 கப் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அளவு பார்த்தீங்கன்னா ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் வெந்தயம் எடுத்தோமோ அதே கப்பில். இதை இப்போ நல்லா வறுத்துக்கலாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். வெந்தயமும் பாசிப்பருப்பும் நல்லா கலர் மாதிரி வரணும், கருத்துடக்கூடாது. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வரும், அதே சமயம் கருக்கவும் கூடாது. இப்போ பாருங்கள், வெந்தயம் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு, கருக்கலை, நல்லா செவந்துருச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்படி நம்ம வறுக்கிறதுனால வெந்தயத்தில் இருக்கிற கசப்பு தன்மை இருக்காது, அதுக்காக தான். நல்லா வறுத்தாச்சு, போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே 1 கப் பச்சரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு இது மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கடாயோட சூடே போதும், ஸ்டவ் ஆன் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. 2 நிமிஷத்துக்கு நல்லா இது மாதிரி கலந்து விட்டால் போதும். இது நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா ஊறட்டும். இது பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். இப்படி ஊற வைக்கிறதுனால அரிசி நல்லா குழைய வெந்து வரும், கொஞ்சம் உபரியும் கிடைக்கும், அதுக்காக தான். குக்கரில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/4 டம்ளர் வெந்தயத்துக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தம் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துட்டு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்தால் சரியாக இருக்கும், நல்லா குழைய வெந்து வரும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 300 கிராம் அளவுக்கு அச்சு வெல்லம் எடுத்துருக்கேன். நம்ம இதுக்கு பதிலாக உருண்டை வெல்லம் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைச்சா மட்டும் போதும். தண்ணி கொஞ்சம் பத்தல, எக்ஸ்ட்ராவாக சேர்த்திருக்கேன். வெல்லத்தை இது மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1 மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை இந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த டிஷ்ஷுக்கு வெறும் தேங்காய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு, திராட்சை எதுவும் சேர்த்துக்கல, அது செட் ஆகாது, அதுக்காக தான். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம கரைச்சி வச்சிருந்த வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது கூட வெள்ளைப்பாக சேர்த்தியாச்சு. ஸ்டவ் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் வெள்ளைப்பாக சீக்கிரமாக ரெடி ஆகும். நம்ம வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம், அது இன்னுமே குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம வெல்லத்தை கரைக்கும் போது கரெக்டாக தண்ணி சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்த்துட்டோம்னா வெள்ளைப்பாக ரெடியாக ரொம்ப நேரம் ஆகும். இப்போ நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்துடலாம். வெள்ளைப்பாகு பார்த்தீங்கன்னா 1 கம்பிப்பதம் வரட்டும், அப்போ சரியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், 1 கம்பிப்பதம் வந்துருச்சு. இப்போ வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே குக்கர் ப்ரெஷர் ஃபுல்லாகவே இறங்கிருச்சு. சாப்பாடு இது கூட சேர்த்துக்கலாம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்லா குழைய வெந்துருச்சு. சாப்பாட்டை ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டாலே போதும். வெள்ளைப்பாகு நல்லா இறுகி வர ஆரம்பிச்சிடும். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம், லைட்டாக கொல கொலன்னு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வெயில் காலத்தில் இது மாதிரி வெந்தய பொங்கல் செஞ்சு சாப்பிடும்போது உடம்புல இருக்க சூடு பூராமே குறைஞ்சிரும். ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அடுத்த நாளே நம்மளுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம இது கூட இன்றைக்கி பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம். அது வெயில் நாள் ஏதாவது வயிற்றில் புண்ணு இருந்துச்சுனாலும் சரி பண்ணிடும். நம்ம இதில் வெந்தயத்தை வறுத்துட்டு சேர்த்துருக்கனால வெந்தயத்தோட கசப்பு தன்மையும் தெரியாது. இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 2 தடவை இப்படி செஞ்சு சாப்பிட்லாம். வெயில் காலத்தில் மட்டும்தான் சாப்பிடணுங்கிறது இல்லை, எப்போவுமே சாப்பிட்லாம்.
நான் இன்றைக்கி தேங்காய் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இது கூட தேங்காய் பூவையும் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். சாப்பாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறுகி வர ஆரம்பிச்சிருச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா இறுகிரும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இல்லாமல் நம்ம பொங்கல் சாப்பிடுவோம் அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். நல்லெண்ணெயை பச்சையாக சேர்க்கும் போது சேராதவங்க லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க, அப்போ எதுவும் பண்ணாது. வெயில் காலத்தில் உடம்புல இருக்கிற சூடு தணிக்கிறதுக்கு வெந்தய பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.